பண்ற? இதோ இன்னைக்கு 15 கிலோ தக்காளி ரெடி பண்ண போறேன். தக்காளி ரெடி பண்ண போறியா? தக்காளி தான் ரெடி பண்ணி வச்சிருக்கியே. தக்காளி தொக்கு வந்து இன்னைக்கு 15 கிலோ ரெடி பண்ணுறேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் நான் ரெடி பண்ண வேண்டியது பவர் சடவுனால இப்போ நைட்டு, அதாவது சாயங்காலம் கரண்ட் 5:30க்கு வந்துச்சு. இப்போ தான் ரெடி பண்ண போகிறோம். தக்காளி தொக்கு கரண்ட் தொக்கு ரெண்டுமே ரெடி பண்ண போகிறோம். எனக்கு எல்லாமே ஆர்டர் வந்திருக்கு. இதோட ஃபீட்பேக் கேட்கலாமா? கேட்டுடலாமே. கேட்டுட்டு வாங்க. தக்காளி தொக்கு சூப்பராக இருக்கு ஆண்டி. அக்கா சூப்பராக இருக்குக்கா தக்காளி தொக்கு. என் பையன் தான் இப்போ சொல்லிட்டு போனான். அவன் சொல்லணும்னு சொல்லிட்டு இருந்தான். சூப்பராக இருக்குக்கா. பேக்கிங் சூப்பராக வந்திருக்கு. அதே மாதிரி டேஸ்ட்டு எல்லாமே சூப்பராக இருக்குது. தேங்க்ஸ் சொல்லாதீங்க அக்கா. ஏன்னா நீங்கள் அவ்வளோ பாசமாக எவ்வளோ கஷ்டப்பட்டு செய்கிறீங்கன்றது எனக்கும் தெரியும் அக்கா. அந்த எண்ணெயில் எவ்வளோ நேரம் நீங்கள் உட்காருவீங்க, எவ்வளோ அதை எண்ணெய் தெரிக்கும் போது அது எவ்வளோ வலிக்கும் தெரியுமா? நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு உட்காருங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் கண்டிப்பாக கடவுள்கிட்ட நாங்கள்லாம் வேண்டிக்கிறோம். இன்னும் நீங்கள் மேலே மேலே வரணுன்னு தான் நாங்களும் ஆசைப்பட்றோம் அக்கா. தொக்கு வந்துடுச்சுமா, நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. எல்லாரும் சாப்பிட்டோம், நல்லா அருமையாக இருக்குன்னு சொன்னாங்க. நாங்கள் இதுக்கு முன்ன ஒரு தொக்கு வேறொருத்தர்கிட்ட புக் பண்ணாங்க. அது அவ்வளோவா வரதில்லை. உங்களுக்கு செம்மையாக இருக்குமா.